இன்னைக்கு மீன் குழம்பு தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து ஆட்டிக்க போறோம் அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புளி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட சேர்த்து நம்ம வந்து இப்போ என்ன மீன் வந்து வாங்க போறோமோ அதையும் வந்து கழுவி உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் இதையும் வந்து போட்டுட்டு அதையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து ஒண்ணு ஒண்ணா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க நான் வந்து வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டா வந்து ஆட்டிக்கிட்டேன். கடாயில நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சமா கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் வந்து போட்டதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து அதோட நீங்க வந்து கருவேப்பிலையும் வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டேன், நீங்க முன்னாடியே வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க எல்லா வெங்காயமும் நான் வந்து போட்டுட்டேன். நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்றேன். கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளியை நம்ம வந்து கலந்துக்க போறோம். நான் தக்காளியும் வந்து நான் ஆட்டி வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளவு திக்கா வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிட்டோம். இந்த பதத்துல நம்ம வந்து பண்ணாதான் மீன் குழம்பு நல்லா வரும் அப்படின்றதே. எனக்கு பல தடவை மீன் குழம்பு வச்சு அதுல டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அதுக்கப்புறம் தண்ணியாகவும் இருந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து. அதனால அந்த என்னென்ன மெத்தட்ல பண்ணணும் அதை அப்படியே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா, அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்ப்போம் பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து சேர்க்க போறோம். இப்ப வெங்காயம், தக்காளி 2மே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்ப அதுதான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாய் தூள். அதனால காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இருக்கும். நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இது 3மே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் திருப்பி வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வைக்க போறோம். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டேன். உடனே நான் என்ன பண்ணிடுவேன், தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் முன்னாடி. அப்ப ஏன்டா வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு, எப்படி பார்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் இந்த தடவை பண்ணும்போது கரெக்டா மீன் குழம்புக்கான அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. அந்த மெத்தட்லயே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இத நல்லா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அத கிண்டி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து சொன்னேன். நல்லா வந்து நம்ம கிண்டி விட நல்லா வந்து அது பாயில் ஆகும். அப்ப டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏன்னா நம்ம மீன் போட்டோம்னா அதிக நேரம் கொதிக்க வைக்க முடியாது குழம்பு பாத்தீங்களா. அதனால நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த குழம்போட சுவை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம வந்து முன்னாடியே வந்து மசாலாஸ் ஃபுல்லா வந்து நல்லா பாயில் ஆயிடணும். அந்த தப்பு தான் இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இது நான் வந்து இப்ப கத்துக்கிட்டேன். சோ இப்ப பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ தேவையான புளி வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்கோம். இப்ப நான் புளி தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். இப்ப நமக்கு எவ்வளவு வந்து குழம்பு வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு, தண்ணி சேர்த்துக்கிட்டு, உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டா வந்து செக் பண்ணிட்டு, இப்போ அடுப்ப வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா கொதிஞ்சு அகைன் வந்து இந்த குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் வந்து குழம்பு வந்து தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு அந்த குழம்பு வந்து வந்துருச்சு. தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நாம அடுத்து வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்ம வந்து மீன்களை வந்து சேர்த்துக்கலாம். மீன் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் தான் தேவைப்படும் வேகறதுக்கு. இன்னைக்கு வந்து சங்கரா மீன் தான் நாங்க வந்து வாங்கியிருந்தோம். சோ அந்த மீன்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து சேர்த்தாச்சு. இதுல வந்து என்னன்னா அப்படி அந்த மீன் வந்து வாங்கிட்டு வரும்போது அந்த மீனோட தலை இருக்கும் பாத்தீங்களா, அதை வாங்கிட்டே வரல. ஏங்க வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுல பூனை குட்டிகளா இருக்காங்க. அவளுங்களாம் வந்து இடம் பண்ணிட்டு இருந்தாலுங்க. அது வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தேன். சோ மீன் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. இப்ப பாருங்க எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு மேல வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் கடைசியா வந்து நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட போறோம். சோ இன்னைக்கு நல்லா வந்து குழம்பு வந்து வந்துருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்றேன். இல்லைன்னா வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் ஷார்ட்ஸ்ல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நல்லா வந்திருந்தது உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு வந்து வச்சாச்சு ஆல்ரெடி. சோ சாப்பாடு, ரசம் அண்ட் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரையும் வந்து இன்னைக்கு வந்து பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கான சண்டே ஸ்பெஷல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.